நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் நவகோள்களில் மிக மிக முக்கியமானவர்கள் குருவும் சுக்கிரனும். தேவகுரு அசுரகுரு, தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன். இந்த எபிசோடில் நம்ம சுக்கிரனை பற்றி நம்ம பேச போகிறோம். சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ்க்கை வாழ்வான், சுகபோக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். சுக்கிரன் என்பது பணம், பொருள், லக்ஸுரி லைஃபுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உல்லாசமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருப்பது, சுகபோகங்களை அனுபவிப்பது. சுக்கிரன் அதாவது குருவுக்கு தனகாரகன்னு சொன்னால் அந்த சுக்கிரனுக்கு சுகபோக காரகன்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 3 கட்டத்துக்குள்ளவே இவங்க சஞ்சாரம் செய்வாங்க. ஒன்றா ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லை முன்பின் இருக்கலாம். அதனால் இவங்க எப்போ இந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிறாருன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவர் கலைஞராவான், கவிஞனாவான், இசை கலைஞனாவான், ஏன் சிங்கர்ஸாக கூட வர முடியும். இல்லறம் இனிக்கும் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். சுக்கிரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே சுக்கிரன் தான். அவர் நல்லா இருப்பாரா, சுகபோக வாழ்க்கை இருக்குமா, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது பறைசாற்றுவது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக, காணல் நீராகத்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. எப்பவும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் மும்முரமாக இருப்பார்கள், அல்லது கவர்ச்சியாக இருப்பார்கள். இல்லை, எப்பொழுதுமே தன்னை இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும். இந்த மூஞ்சில் அழுக்கு வடிகிறது, எண்ணெய் வடிகிறதுலாம் இல்லாமல் எப்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதாவது ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அழகு கொஞ்சம் சிதைஞ்சாலும் அதை உடனடியாக சரிபார்த்து கொள்வார்கள். இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி. ஆக்சுவலாக சுக்கிர பகவானுக்கு ஒரு கண் உடையவர் தான் சுக்கிர பகவான் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கிரன் தான். அதாவது குரு பலன் இருந்தால் திருமணம் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆணுக்கு சுக்கிர தசை அற்புதம் சொல்லுவாங்க, இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை. அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார். ஏன் பெண்ணுக்கும் சுக்கிர தசை நல்லா இருக்கும், ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், பெண்ணாக இருந்தாலும் இந்த சுக்கிர தசை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் வக்ரம் அடைவது என்பது ஒரு 42 நாள்லேருந்து ஒரு 52 நாள் வரைக்கும் சுமாராக வக்ரம் அடைவார் சுக்கிரன். இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 42 நாள் வக்ரம் அடைகிறார். இந்த சுக்கிரன் இருக்கும் இடம் இப்பொழுது சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிரன், அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. அவன் வக்ரம் அடைஞ்சிருக்காயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்னா அவன் ஏடாகடம் பண்ணுறாயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அது தன்னுடைய இயல்பான பலனை செய்யாமல் மாறுபட்ட பலனை தரும் அப்படின்றது தான் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்பொழுது சிம்மத்தில் இருக்கும் சுக்கிர பகவான்
வக்ரமடைந்து சில நேரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி பின் ராசிக்கு செல்லும், இல்லது அதே ராசியில் அடைவதும் இயல்பு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருந்து கடகம் வரை சென்று வக்ரமடைந்து கடகம் வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி 13ஆம் தேதி வக்ரமடைகிறார். வருகின்ற ஆவணி மாதம் 25ஆம் தேதி வக்ர நிவர்த்தி வருகிறார். சுமார் 42 நாட்கள் வக்ரகதியில் பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரன் வக்ரம் பெற்றதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை தருவார் என்பது இப்பொழுது பார்க்க போகிறோம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா சுக்கிரனை வச்சு இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், நாடக கலைஞர், இப்போ சினிமா கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஈவன் சிங்கர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக் நிலையில் இருக்கலாம், இதில் அழகு நிலையங்கள் வச்சுருக்கலாம். இப்படி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சில பேர் சுக்கிரன் நல்லா இருந்தால் அப்படி சொல்லலாம். ட்ரெஸ் மெட்டீரியல் விற்பாங்க, ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை அலங்கார கடைகள் வைத்திருப்பார்கள், அதாவது துணிக்கடை வச்சுருப்பாங்க, அழகு நிலையங்கள் வைத்திருப்பார்கள். இப்போது ஒரு சிலர் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க மாடுலர் கிச்சன் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்படி சுக்கிரனாலேயே சுக்கிரன் தான் அழகுக்கு அதிபதி, கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அழகாகவும் கலை நயமாகவும் அவருக்கு சிந்தனை செல்லும், அவருடைய செயல் வடிவமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சுக்கிர பகவான் இந்த சிம்மத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய, அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் சிம்மத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். ஆவணி பிறந்து கடக ராசிக்கு பின்னோக்கி சென்று சஞ்சாரம் செய்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த கிரகம் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் கூட தள்ளி போகும், திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுக்கிரன் சரியில்லைன்னா. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா அவர் ஸ்ரீலோலன், காமத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய காரகத்தன்மை சுக்கிரம் வக்ரம் பெற்றால் சுக்கிரனுடைய காரகத்தன்மை சரியாக கிடைக்காது, அவ்வளோதான். சுக்கிரன் பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு நல்லா அழகாக வீடு வாங்குவாங்க, கார் வசதி வச்சுப்பாங்க, ரொம்ப லக்ஸூரி லைஃப் நல்லா வாழ்வாங்க, ஒரு டிசிப்ளினாக ரொம்ப அழகாக லக்ஸூரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதே சுக்கிரன் வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும், அந்த லௌகிக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்படிலாம் கூட இந்த சுக்கிரன் வாழ்க்கையை ஒரு பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட வரும். அதாவது வக்ரம் பெற்ற சுக்கிரன் தரும் பலன்களை நம்ம பார்க்கலாம் வாங்க, ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. ஆடி மாதத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் அடைகிறார். சிம்மத்தில் இருக்கிறார் அப்படின்னும் போது 2ஆம் இடத்துல வக்ரம் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு வந்ததாக ஒரு நிலை. அப்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் வக்ரம் அடைகிறாருன்னா இந்த கடகராசி என்பவர்கள் சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஏன்னா 2ல் இருந்தவன் இப்போது லக்னத்துக்கு வந்துடுறார்ல, எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் சிறப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை.
ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் வந்து பின்னோக்கி செல்கிறார். அப்போ மிதுனத்தில் இருப்பதாக ஒரு நிலையை எடுத்துக்கலாம். கடகத்துக்கு வந்துடுறார் ஆவணி மாதம். அப்போது கடகத்தில் வக்ரம்னு சொன்னால் பின்னோக்கி இப்போ பலனை தருவார். அப்படின்னா 12 சுக்கிரன் இருந்தால் செலவினங்கள் ஏற்படும். அது வந்து சுப செலவாக, பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவாக இருக்கலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். இந்த கடக ராசிக்கு 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் இருப்பதால் ஒரு சிலர் வந்து இப்போது ஆவணி மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது, இல்லை வண்டியை வந்து ரிப்பேர் நிறைய ரொம்ப நாளாக ரிப்பேராக கிடக்குது அப்படின்னா ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணுறது, வீட்டை அலங்காரம் செய்வது, வீட்டை அழகுபடுத்துவது, பேஸ்டிங் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, இப்படி ஒரு நல்ல வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க. அது சுப செலவாக அமையக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்து அதிபதி என்று சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னாக சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய ஒரு வங்கியில் இருப்பு கைகூடும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ராசி அன்பர்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைந்திருந்தால் அற்புதமான ஒரு பலனை, அவர் எந்த 12 கட்டத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா நல்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஃப்ளாட்டு, அழகான மாளிகை வீடு, ஃப்ளாட்டு, நல்ல அழகான வீடு, சுந்தரமான வீடுன்னு சொல்லணும். கார் வாங்கி தரக்கூடிய அமைப்பு, நல்ல வீட்டை வந்து ரொம்பவும் அழகுபடுத்தி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்காக கூட செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். 11ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த 11ஆம் இடத்து அதிபதியினுடைய வேலையை செய்யணும்னு சொன்னால் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. இசை, அதாவது சினிமா மற்றும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் இல்லையா, ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு, கலைஞர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், எழுத்தாளராக கூட இருக்கலாம், மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும், சிறப்பாக அமையும். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 2இல் இருக்கும் சுக்கிரன் அற்புதமான பலன்களை தந்தவர். ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த கடகராசிக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ர நிலை அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.